எங்கள் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலாவது இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரவேற்போமா? தந்தரத்தம் என்று சொல்லி வெள்ளியை பாட ஆமா வெள்ளியை பாட வந்தர்கள் வாயிலை மகனே சொல்லி ஆமா வந்தர்கள் வாயிலை மகனே வந்தரங்கள் செய்து மகிழ்ந்தோம் உம்மாறு தந்து உம்மாறு தந்து வாழ்த்த வேண்டும் நீரை மகனே வந்தரங்கள் செய்து மகிழ்ந்தோம் நாதா வாழ்த்த வேண்டும் நீரை மகனே தந்தரத்தோம் என்று சொல்லியே வெளியிலே பாட ஆமா வெளியிலே பாட வந்தர்கள் வாயிலை மகனே. சரி, ஆண்டவரே வரவேற்றாச்சு. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் வரவேற்க வேண்டாமா? வரவேற்போமா? வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் வந்தனோ வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ ஆயமாரை சபையோரை கூடியிருக்கும் ஜனங்களே ஐயா மாறே அம்மா மாறே அறிவுடைய பெரியோரே வந்தனமையா வந்தனோ தம்பிகளே தங்கைகளே தங்கங்களே செல்லங்களே வந்த சனமெல்லாம் குந்தனோ வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ வந்தனமையா வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ. பேட்டா வெறுப்பு எடுத்து போயிருக்கு. சரி, நாம எல்லாரும் எதுக்காக கூடி இருக்கிறோம் தெரியுமோ? அதுவா சொல்ற கேளுங்க. மார்கழி மாதம்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்னது? ஆ, சரி சரி மழை குளிரும் தை தை குளிரும். ஆ, சரி அடடடடா. ஆ, சரி ஐயோ ஐயோ ஆமா பாப்பா. அட அம்மா தூக்க முடிய அம்மா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கம் தூக்கம் தூக்கம். நீங்க சொல்லுங்க. மார்கழி மாதம் பணியில பூக்கள் பூத்து பூக்களுக்கு மேல விழுகிற பனி இருக்குதே அழகு அழகு. இந்த ரசனையான மாதத்தில இயேசு பிறந்தார். இந்த இயேசுவின் பிறப்பு பற்றி அறியாத புரியாத பிற சமூக சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமையை மேன்மையை உண்மையை அருமையை பெருமையை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த கிறிஸ்து மகானின் பிறப்பின் ரகசியத்தையும் அதின் சம்பவத்தையும் சொல்வதற்காக தான் இங்கே கூடி இருக்கிறோம். ஆமா, கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு என்பது என்னன்னா விண்ணுலகில் தேவன் இறங்கி வந்தனார். இந்த மனிதரை மீட்க குழந்தை வடிவம் எடுத்தனார். விண்ணுலகில் தேவன் இறங்கி இந்த மனிதரை மீட்க குழந்தை வடிவம்
அந்த தோட்டம் அது உங்க வீட்டு தோட்டம், எங்க வீட்டு தோட்டம் அல்ல. அது செழிப்பான தோட்டம், சுவையான பழங்களை தருகிற தோட்டம். அதை சுற்றிலும் 4 பெரிய ஆறுகள் ஓடின தோட்டம். சரிதானே? அந்த தோட்டத்துல ஆ மாமரம் இருந்துச்சா, இருந்துச்சா, சப்போட்டா மரம் இருந்துச்சா, ஆமா சக்கப்பழம் இருந்துச்சா. அக்காவுக்கு நாகர்கோவில் ஞாபகம் வந்துட்டு போறேன். நீ பொறுமையா இழுப்பாட்டை முடிச்சுட்டு உங்க நாகர்கோவில் அனுப்பி வைப்போம். நல்ல சட்டப்பழத்தை எடுத்தையெல்லாம் சாப்பிடலாம். ஆமா, இவர்கள் இப்படி சொன்ன மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா மரத்தின் பழங்களும் இருந்தது. இறைவன் அவர்களை பார்த்து எல்லா மரத்தின் கனியை நீங்கள் குடிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் குடிக்க கூடாது என்றார். அதாவது எல்லா மரத்தின் நடுவில் இருக்க நன்மை தீமை அறியத்தக்க மரமான அந்த மரத்தின் கனியை மாத்திரம் குடிக்க கூடாது என்று ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். இப்படி அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒருத்தருக்கு அது பிடிக்கும். யாருக்கு அது பிடிக்கல? பாட்டு படிக்கும்போது தான் தட்டணும். படத்தை பாட்டு படிக்கும்போது தான் தட்டணும். பண்ணாதீங்க, அது போயிட்டு இருக்கிறது வண்டி. அது யாருக்கு பிடிக்கல? கேட்க முடியல, சொல்றது கேட்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடாதுக்கு அது பிடிக்கும். அவன் பார்த்தான், எப்படியாவது இவர்களை இந்த தோட்டத்தை விட்டு இவர்களுக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை எடுத்து விட வேண்டும் என்று நினைத்து முதலாவது சாத்தான் யாரை குறி வைத்தான்? ஆமா, நம்ம ஏவாரை குறி வைத்தான். ஏன்னா எந்த அந்த அம்மா தான் சீக்கிரம் என்ன செய்வோம், ஏமாந்து விடும். அதை நல்லா அறிஞ்சிருந்தா பார்த்தா எப்படி என்றால், இப்ப நம்ம கிராமத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு சேரை வாங்கினா 2 சேரை ஃப்ரீனா ஓடுறது யார் ஓடுறா? நம்ம தான் ஓடுறோம். அவன் பார்த்தான், இந்த ஆட்கள் ஈஸியா கொடுத்துடலாம் சொல்லி ஆணி இல்லாத வீடுகள்ல போய் ஈஸியா விட்டுட்டு ஓடி அவன் பார்த்து கொண்டு போயிடறான். இப்ப நஷ்டம் யாருக்கு? நம்ம அம்மாளுக்கு நஷ்டம். உள்ள போய் திறந்து பார்த்தா அந்த தேவையில 10 கிராம் அப்பதான் குட்டி வரும். ஐயோ ஏமாந்துட்டோமே. ஆமா, சரியா சொன்னீங்களே. இப்படி இருக்கிற வேலையிலே சாத்தான் பார்த்தான், ஏவாளிடம் சென்றான். ஆண்டவர் சொன்ன அந்த விளக்கப்பட்ட தனியை புதிக்குமாறு வைத்தான். இந்த அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் புதித்தது மாதிரி புருஷனுக்கு கொடுத்தான். அவனும் என்ன செஞ்சான், ஒன்னும் கேட்கல. அதான் அவன் ஒன்னும் கேட்காம பலாரும் விழித்தாவும். இப்ப 2 பேருமே பழத்தை தின்னாச்சா? ஆமா, பழத்தை தின்னதுனால் அங்கே உண்டானதே பாவம். சரி, இறைவன் கட்டளை மீறினால் இறைவன் சும்மா இருப்பாரு? இறைவனுக்கு வந்ததே கோபம். அப்படியே கோபப்பட்டு 2 பேரையும் சபித்து தோட்டத்துக்கு வெளியே அவர்களை விரட்டி விட்டார். ஆதாமும் ஏவாளும் ஆபத்தை உணர்ந்த போது முதலில் உணர்ந்தது அவர்கள் நிர்வாணத்தை. எவ்வளவு ஆசையாக அங்கே சுற்றி வந்தவர்கள் நம்பிக்கை ஏமாற்றம் அடைந்து பயங்கள், கோபங்கள், வியர்த்தங்கள், துடிதுடித்தல்கள் என எல்லா உணர்வுகளுக்கும் அடிமையாகி அப்படியே சோர்ந்து இருக்கின்ற வேளையிலே இறைவா, இந்த பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கிடையாதா? இந்த பாவத்துக்கு ஒரு மீட்பு கிடையாதா என்று அவரை இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். தெய்வமே, தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். தெய்வமே, தெய்வமே,
இந்த ஒரு விசை மன்னியுமே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே ஐயாவையா தாங்கள் செய்த பாவத்தை பொருள் செல்ல மாட்டீரோ என்று ஆதாமும் ஏவாளும் கேட்ட குரல் விண்ணில் இருந்த இறைவனை தொட்டது. உடனே இறைவனை அவர்கள் பாவத்தை மன்னிக்க ஒரு மீட்பரை ஒரு இரட்சகரை அனுப்புவதாக வாக்கு கொடுக்கிறார். அதாவது இறைவன் தன்னுடைய மகனான இயேசுவை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்புவதாக வாக்கு கொடுத்தார். தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே இன்னும் ரெண்டு இருக்கா வந்தா கோவிலே அன்னை கண்ணி மடியிலே வந்தா கோவிலே அன்னை கண்ணி மடியிலே மாடிலே குடையில் மாலை கோடிலே வெந்தல தேவிலே மாடிலே குடையில் மாலை கோடிலே வெந்தல தேவிலே மந்தையர் இடையிலே பெரும் கந்தை நடுவிலே மந்தையர் இடையிலே பெரும் கந்தை நடுவிலே தந்தையும் தாயும் மகிழ்ந்திட அந்த இசை பூமியிலே தந்தையும் தாயும் மகிழ்ந்திட அந்த இசை பூமியிலே வந்தார் பூமியிலே அன்னை கண்ணீர் மடியிலே வந்தார் பூமியிலே அன்னை கண்ணீர் மடியிலே அது சரி. ஆ கண்ணீர் மடியில ஒரே சந்தேகமா இருக்கிறதே. அது என்னம்மா சந்தேகம்? நோ சந்தேகம். பாவங்கள் இந்த மனிதனை மீட்க வருகின்ற பாவம் இல்லாத இறைவன் பாவத்தை நிறைந்த ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்க முடியுமோ? அதனால இறைவன் பயபக்தியாய் இருந்த அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்து அவளுக்கு கணவனாக இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாக வாழ்ந்த யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். என்னம்மா மீண்டும் குழப்பமா இருக்கிறதே. நோ குழப்பம். இறைவனின் திட்டமும் செயல்களும் எப்பவுமே உன்னதம்